என்ன இது? எடுக்காத படுக்காத. தண்ணியாத்தான் இருக்கு, இந்த இடம் தேங்கித்தான் நிக்குது. கொஞ்சம் இல்லாமத்தான் இருக்கு, அங்க பாதை கொஞ்சம் ஏற்றமா போகுது. வருவீங்க யாழ்ப்பாணம் நன்றாபுரமோ இல்லாட்டி கொழும்போ பட்ட மாதிரி இங்க பஸ்ஸும் இப்ப ஏங்க வலிக்கிட்டுது. போட்டோல யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வேலி இருக்கும். எவ்வளவு இதுதான் பாத்தீங்கன்னா நாமக்கல் ஸ்கூல். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வாஸ். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொக்குவில்ல பொற்பதி ரோட்ல நாமக்கல் லேன்ல இருக்கிறேன். நாமக்கல் ஸ்கூலு கிட்ட இருக்கிறேன். நேற்றையான வீடியோல ஒரு அண்ணா கமெண்ட்ல போட்டிருந்தவர் நாமக்கல் ஸ்கூல்ல ஒருக்கா காட்ட சொல்லி, அதுக்காண்டி தான் இப்ப இங்க வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஸ்கூல். இப்போ போன எலெக்ஷன் டைம் எல்லாம் எங்களுக்கு ஓட்டிங்கும் இது இங்கே தான் நடந்தது. அந்தந்த இடங்களில் இருக்கிற அந்த ஸ்கூலுகளில் வந்து ஓட்டிங் பூத்தாக மாற்றுவாங்க. அதில் இதுவும் உண்டு. ஸ்கூல் பூட்டி இருக்குது, அதோட இங்கே வெள்ளமாகவும் இருக்குது லைட்டாக. கொஞ்சம் தண்ணியாகத்தான் இருக்குது, இந்த இடம் தேங்கித்தான் நிற்கிது. இதுக்குள்ளே மற்ற அந்த ஸ்கூலு பக்கத்து லேன் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் வடிஞ்ச ஓடையில் ஃபுல்லாக. இன்றைய பெரிய மழை இல்லை, ஆனால் தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்க. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நாமக்கல் ஸ்கூலுக்கு பக்கத்து ரோட் இதை நாமக்கல் லேன்னு சொல்கிறது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா பிரவுன் ரோட்டில் பெரிய தம்பிரான் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குளத்தடியில் தான். இது பார்த்தீங்கன்னா குளம் நிரம்பி எங்களை பக்கத்தில் போகிற அந்த ரோட் வந்து வெள்ளமாக இருக்குது. அது ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு, இந்த குளம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்தளவு தூரத்துக்கு கொஞ்சம் வெள்ளமாக இருக்குது. மற்றபடியே அங்கே ஓகேயாக இருக்குது. கொஞ்சம் வாங்கினா அங்கே இதுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி அங்காலே ஏதாவது இடம் வெள்ளமாக இருக்காங்க. இது நான் சொன்ன மாதிரி இந்த குளத்தடி முடிகிறதோட வெள்ளம் கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்குது. அங்கே பாதை கொஞ்சம் ஏற்றமாக போகுது. இந்த குளத்தில் நார்மலாக தண்ணி இருக்காது, ஆனால் இந்த மழையோட நல்ல தண்ணி வந்திருக்கு, ஃபுல்லாக நிறைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு முதல் இப்படி நிறைஞ்சு நான் பார்த்தது 2008-09 இந்த நிசா புயல் அந்த நேரத்தில் நல்லா நிறைஞ்சு போயிருந்தது. அதுக்கு பிறகு பெருசாக நிறைய ஒரு முக்கால்வாசிக்கு வரும் இப்படி நிரம்பி ரோட்டுக்கு தண்ணி வந்த அளவுக்கு கண்டு இல்லை. அதாவது நான் பார்த்த மாட்டல, ஏன்னா நான் இடைக்குள்ள 7 வருஷம் படிக்க போனது, வேலை செய்ய போனேன்டா அப்படியே கொழும்பு பக்கம் இருந்தது. அதால் இங்கே நிறைஞ்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி நிறைஞ்சு நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் இங்கால வந்து பெருசாக வெள்ளம் இல்லை, ஏன்னா இங்கே ரோட் கொஞ்சம் ஏற்றமாக போகுது. இதுக்குள்ள வர தண்ணி அங்கால வலிஞ்சு ஓடிடும். பார்த்தீங்கன்னா நாச்சிமார் கோயிலுக்கு முன் ரோட்லாம் போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு பெருசாக மழை இல்லை, நல்ல வேலை எல்லாம் வலிஞ்சு ஓடிட்டுது. மழையும் பெருசாக இல்லை. இங்கால புயல் வந்து தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருந்ததால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்தியாவில் மழை கொஞ்சம் குறைஞ்சி புயலும் கூட ஓட்டிட்டு. ஆனால் கொழும்பு மாவட்டம் மற்ற கொழும்புல பெருசாண்டு இல்லை, அங்கே மற்ற இடங்கள் இப்போ நோரடியா அப்படியான இடங்கள்ல கொழும்புல நாங்கள் ஒதுக்குப்புறங்கள் அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் என்னன்னு சொன்னா இப்போ என்னதான் புயல் போனாலும் மழை இருக்கு. அந்த மழையால ஒரு சில இடங்கள்ல இப்போ வெள்ளம் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள்ல இன்னும் அந்த இனத்தம் நடந்தோன்னு இப்போ வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது இன்னும் அந்த பாதிப்பு இருக்கு. அது கொஞ்சம் நாளாக அதை எடுபடுறதுக்கு. இந்த இடமெல்லாம் இது சரியான தண்ணியா இருந்தது, இன்றைக்கு எல்லாம் வலிஞ்சு ஓடிட்டு. இங்கால பெருசாக வெள்ளம் இல்லை. நேற்று முந்தின நாள் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது தண்ணியாக இருந்தது. இந்த வெறுங்காணி அதற்குள்ள தண்ணி இருக்கு, ஆனால் ரோட்டு வழியே இருந்த தண்ணி எல்லாம் வலிஞ்சு ஓடிட்டு. அது நேற்று மழை விட்டுட்டு தானே, அப்போ அதுக்கு பிறகு அந்த காற்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, இன்றைக்கு மழையும் இல்லை பெருசாக. அப்போ அதால் நின்றுட்டுது. உங்களோட இடங்களில் என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். இப்போ டவுன் பக்கம் மழை இல்லை, இப்போ அங்கால சுண்ணாமெல்லாம் அந்த ஏரியாக்களில் என்ன மாதிரி தெல்லிப்படை சங்கே எல்லாம் என்ன மாதிரின்னு தெரியல. நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், எப்படி உங்களோட ஏரியாவில் மழைன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட்ல போட்டு விடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வழியாக கடையில் பூட்டு வரிச்சோடு ஞாயிறு சும்மாவே வரிச்சோடு தானே இருக்கிறது கூட.
பஸ்ஸும் இப்போ இயங்க வெளிக்கிட்டுது. இந்த கண்டி பஸ் அதுகள் எல்லாம் போகுது. அதோட ப்ரைவேட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புக்கும் பஸ் போகுது. நேற்று வெங்கடேஸ்வரா 2 பஸ் போய் வந்திருக்கு. விடியவும் இங்கே இருந்தும் போயிருக்கு, அங்கே இருந்தும் வந்திருக்கு. இன்றைக்கும் பஸ் கொழும்புக்கு போய் கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ எங்களோட ரயில்வே டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அண்டை போனது எடுக்கல, நேற்று போன வந்துட்டு வேலைன்றதால போயெல்லாம் போச்சு, கொஞ்சம் வேலையில் இருந்ததால். அதோட நேற்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகணும், அதாவது வீடியோ எடுத்துகிட்டு போயக்குள்ளேயே மழை தொடங்கிட்டு சரியா. அப்போ அதுக்குள்ளே எங்களால் ஏலாம் போச்சு. அப்புறம் பின்னேரம் உண்டா வேறு வேலையில் இருந்ததால் கஷ்டமாக போச்சு. இடை போய் ரீஃபண்ட் எடுப்போம். காகில் செடியெல்லாம் காய்ஸுக்கு உள்ள தண்ணியடா உள்ள என்ன அந்த கண்ணாடி இருக்குது தானே, கண்ணாடிக்குள்ளால அடிச்சடிச்சு கொஞ்சம் தண்ணி உள்ளுக்கு வந்தோன் இருந்தது. மற்ற எல்லா இடமும் பார்த்தா இப்போ குப்பை தானே. எங்கெல்லாம் குப்பை இருந்தோ அது எல்லாமே இப்போ ரோட்டுக்கு வந்துட்டு. இப்போ மழை வந்தது போனதெல்லாம் ஓகே. ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ வெள்ளத்துலேருந்து ஆக்கள் எல்லாம் காப்பாற்றி ஓகே அதெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பிறகு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து எப்போ நாங்கள் மீண்டு வரப்போகிறோம்ன்றது சரியா. இப்போ போன முறை கொரோனா வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் இருந்த நேரத்தில் கொரோனாவால் தான் பெரிய ஒரு நிதி நெருக்கடியே எல்லாருக்கும் வந்தது. இந்த முறை இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு எல்லாம் வந்திருக்கு. அதை விட நிறைய இடங்கள்ல நிறைய சேதாரங்கள். இப்போ ரயில்வே தண்டவாளங்கள் உடைஞ்சிருக்கு, பாலங்கள் உடைஞ்சிருக்கு. அதுகள் எல்லாம் எப்போ சரி செய்வாங்கன்னு தெரியாது. அடுத்தது இப்போ நிறைய பேற்ற வீடுகள் உடைஞ்சிருக்கு. இப்போ நுரலியா பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேற்ற வீடுகள் இல்லாமல், இப்போ நுரலியா பக்கம் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல நிறைய பேற்ற வீடுகள் சரியான சேதாரம் அடைஞ்சிருக்கு. அதோட ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். இப்போ ஃபேஸ்புக் அதில் எல்லாம் கணக்க போட்டிருக்கு. என்னென்னா ஒருத்தர் வந்து தன் பழைய வீட்டையும், அதாவது தான் வீடு கட்டி உள்ள போனதுக்கு அந்த வீட்டின போட்டோவையும், அந்த வீடு தரமட்டமாக இடிஞ்சா பிறகு இருக்கிற அந்த போட்டோவையும் எடுத்து போட்டுக்கிறார். ரெண்டா அந்த போட்டோவில் யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய வேலை இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின அந்த புது வீடு இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரைக்குள்ள இல்லாமலே போகுதுண்டேக்குள்ள அதெல்லாம் அதுலேருந்துலாம் மீண்டு வர்றதுக்கு இன்னும் சரியான நேரம் எடுக்கும். இதால் இன்னும் கொஞ்சம் எங்களோட காசுன்ற பண வீழ்ச்சி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் திரும்ப இதில் இந்த வீண்டு வர கேரட்டியாவது கடன் எடுத்து தான் எல்லாமே சரி செய்ய வேணும். ஏன்னா ட்ரெயின் ரூட் செஞ்சால் தான் இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து சரியாக நடக்குது. ஏன்னா கனகாலமாக வந்து சில ட்ரெயின் ரூட் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் செஞ்சதால தான் நிறைய மக்கள் வந்து குறைஞ்ச விலைக்கு போய் வரக்கூடியதாக இருந்தது. இப்போ திரும்ப இல்லை நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸை தான் நம்பி இருக்கணும், இல்லாட்டி பஸ்ஸை தான் நம்பி இருக்கணும்ன்றா எல்லா நேரம் பஸ் வந்து பாதுகாப்பானு சொல்லலாம். இப்போ வெள்ளம் வந்து அடிக்க கொண்டிருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே பஸ்ஸில் மாட்டுறதை விட ட்ரெயினில் போய்க்குள்ள கொஞ்சம் சேஃபாக இருக்குது. அதாவது இப்போ தண்டவாளம் உடையுந்த நான் இல்லைன்னு இல்லை, வெள்ளப்பெருக்கு வரைக்குள்ள நார்மலாக ஒரு மலையண்டு வரைக்குள்ள பஸ்ஸில் போய்க்குள்ள அந்த பிரேக் அடித்து சறுக்கி விழுகிறது, மற்றது அவங்க ஸ்பீடாக போய் விழுகிறது அப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் ட்ரெயினுக்கு அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை. ஹலோ, இந்த ரிட்டையரிங் ரூம்ஸ் இது என்னென்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நீங்கள் ரூம் எடுக்கலாம். அதுக்கான சார்ஜஸ் வந்து அதில் விலை பார்த்துருப்பீங்க. மேலே போய் நாங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெறிச்சொடி போய் கிடக்குது. இப்போ இன்றைக்கும் ரீஃபண்ட் எடுக்கலாம் போச்சு. என்னென்னா நேற்று முந்தின நாள் வந்தாக்களுக்கு காசு கொடுத்து அதாவது குறிப்பிட்ட அளவு ஒரு அமௌண்ட் தான் அந்த ரிசர்வில் இருக்குது. இப்போ அந்த காசு கொடுத்து முடிஞ்சதால் இப்போ வாரக்கிழமை வந்து எடுக்கச்சுனா, இப்போ வாரக்கிழமை நான் கொழும்புக்கு போயிட்டேன்றாலும் நான் எந்த ஒரு ஸ்டேஷன்லேயும் அந்த டிக்கெட்டிங் செய்கிற, அதாவது ஆன்லைன் டிக்கெட்டிங் அங்கே எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் போய் காசு ரீஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதோட 2 மாதம் வரைக்கும் இந்த ரீஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணலாம். அப்போ அதால் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கு விட்டாலும் அடுத்த கிழமை அந்த 2 மாதத்துக்குள்ளே எடுத்துடலாம். வேம்படி ஸ்கூல் அடியில் போய் கொண்டிருக்கோம். இதுலேயும் வெளியில் அமைச்சிட்டோம். நார்மலாக வேண்டாம், உள்ளுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா இந்த இடமெல்லாம் வளைஞ்சு ஓடிடும். அப்படி இப்போ சென்ற கொல்லிச்செடியால் போய் பார்ப்போம். சென்ற கொல்லிச் பாஸ்கல் போ கோட்டிக்கால இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கோட்ஸுக்கு அடுத்த சைடில் இருக்கிற ரோடு. இப்போ இதால் போனோம்னு சொன்னால் நூலகத்துக்கு போகணும். யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு
நாங்க இப்ப போய் பண்ணையில பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு பண்ணைன்னு சொல்லி. ஏன்னா நேற்று அப்படி ஒரு சீற்றமா இருந்தது. இப்ப அங்க தண்ணி இருக்கா இல்லாட்டி நோமலா தான் இருக்குதா என்றதை இப்ப ஒருக்கா நாங்க போய் பார்ப்போம். கோட்டை பக்கத்தால போவோம். கோட்டை பக்கம் நேற்று நாங்க விரையிலேண்டா சரியான மழையும் இதுமா இருந்தாலும் இப்படியும் தண்ணி நிக்க மாட்டேது தெரியும். ஆனா இன்றைக்கு பெருசா இல்லையே நினைக்கிறேன். ஏன்னா ஆக்கள் வேற வலிக்கிட்டு திரும்ப கோட்டைக்கு. இந்த வெளிப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சேரா இருக்குது இதுக்குள்ள. பண்ணி ராக்க செய்யற வலிக்கிட்டு இங்க பெரிய தாக்கம் மட்டும் இல்லை. ஒரு 2 நாள் இருந்தது மழை. அதுக்கப்புறம் அதை விட பெரிய இதண்டு இல்லை. இப்ப மற்ற இடங்கள் மாதிரி இருக்கையில தானே இப்ப நுவரெலியாவோ யாழ்ப்பாணமோ யாழ்ப்பாணம் நன்றாபுரமோ இல்லாட்டி கொழும்போ பட்ட மாதிரி இங்க பெரிய புயலா இருக்கையில அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான் எங்களை மக்களுக்கு. ஏன்னா காத்துக்கு அந்த மழைக்கு நான் முதலே சொன்ன மாதிரி அந்த குப்பையெல்லாம் கூட இருக்கேன். மற்றபடி ஓகே. இப்ப மழையும் இல்லாதால எல்லாம் தண்ணி போயிடும். இந்த கோட்டையை சுத்தி இருக்கிற அந்த ஊற்று என்னன்னு சொல்றது அது தண்ணி நிக்கிற இடங்கள் அது எல்லாம் இப்ப ஃபுல்லா இருக்கு. என்னடா அது நிறைஞ்ச அப்புறம் இங்க ரோட்டுக்கு தண்ணி வராது. இதுக்குள்ள மட்டும் அங்கால கடல் நிறைஞ்ச அப்புறம் கடல் நிறைஞ்சாண்டு கடல் அந்த 2 மட்டம் நேற்று பார்த்து நீங்க 2 சைடும் ஒண்டாயினா பிறகு ஒரே மட்டத்துக்கு வந்தா பிறகு வர தண்ணி தான் இஞ்சால வேற. நைனா தீவுல பார்த்து நான் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த மேற்கு பக்கத்தால கடல் உள்ளுக்கு வந்துட்டு போகுது. அதோட இங்க பாத்தீங்கன்னா ஒரு மரம் விழுந்துருக்குது பண்ணையில உறிஞ்சி விழுந்துருக்கு. இப்ப நோமலா இருக்கு. நேற்று எவ்வளவு சீட்டமா இருந்தது இருக்கு. உப்பையும் அந்த செத்த மனம் ஒண்ணு மடிக்குது இங்கால. ஏன்னா நேற்று நாங்க வரைக்கும் பார்த்தினாங்க பூனை ஒன்று செத்து கிடந்தது. சில இடங்கள்ல நாய் பூனை பறவைகள் எல்லாம் முழுக்க செத்து கிடந்தது. பாருங்க எவ்வளவு குப்பையாயிட்டு சொல்லி. எல்லாரும் வீட்டை மலைக்குள்ள இருந்துட்டு இன்னைக்கு மழை விட்டது ஞாயிற்றுக்கிழமைண்டா ஞாயிறு இருந்தா பண்ணைக்கு வருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் மாத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்ணைக்கு. இதுல என்ன நிறைய பேர் நீக்கிறோம். என்ன நடக்குது? மீன் ஏதும் பிடிக்கணுமா? என்னன்னா க்ரௌடா இருந்ததுன்னா அங்க என்ன எதுவும் பிரச்சனையோ ஒன்றுட்டு வந்து பார்த்தா எல்லாரும் இவங்க எல்லாம் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். இப்போ அதுதான் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மீன் என்ன மாதிரி இப்படி ஓடுதுன்னு. இங்கால பாருங்க நேற்று வந்து சரியான கடல் கொந்தளிப்பு மாதிரி இருந்தது. இதெல்லாம் தண்ணி இங்கால கீழே எல்லாம் தண்ணி வந்திருந்தது. இன்றைக்கு பாருங்க எல்லாம் அமைதியா இருக்கு. அதோட ஆக்கள் வந்து இப்ப 2 நாள் மழை தானே ஒருத்தரும் வெளியில பெருசா போகல. இப்ப இன்றைக்கு எல்லாரும் பண்ணையில வந்து நிக்கணும். வருவீங்க அதுல அங்க பாத்தீங்கன்னா கணக்கு வானம் வந்து கொண்டே இருக்குது பாருங்க. நேற்று மழைக்குள்ள வர்றது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். இன்றைக்கு கணக்க பேரிஞ்சால வந்து கொண்டிருக்கணும். இந்த போட்டா நிறைய இதுல தாடி கொண்டு நாளைக்கு வெயில் இறங்கி நினைக்கிறேன். வண்ட பகுதி கட்டடத்துல எல்லாத்தையும் வெயில் வந்துட்டு அதான் நாளைக்கு கூடுதலா வெயில் அரைக்கும். அந்த போட்டா இந்த போட்டா நிறைய தாடி கொண்டு வந்தது பாருங்க. எல்லாரும் வந்து மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல மீன் இருக்குது பாருங்க. சின்ன சின்ன மீனா பிடிச்சிருக்கீனா.
ரோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா குப்பையா இருக்கு. ஏன்னா நேற்று அடிச்சு கொண்டு வந்த குப்பையா அவ்வளவு. கவரேஜ் எல்லாம் நோவா மக்களே. ஓ கவரேஜ் நார்மலா வந்துட்டுது இப்ப. நேற்று மட்டும் மொபிட்டல் சிம் 19,000 சொச்சம் வித்து இருக்கு. அதான் டயலாக்காரனுக்கு விசராக்கிருக்கேன். கிட்டத்தட்ட 19,000 பேர் மொபிட்டலுக்கு மாத்தினோம். அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா ஸ்டேட்டஸ்ல ஓட்டுவாங்க எங்கள்கிட்ட மொபிட்டல் சிம் இருக்கு வாங்கோட்ட சொல்லி. அவ்வளோத்துக்கு நேற்று மொபிட்டலுக்கு மதிப்பு கூட்டிட்டு. ஆனா உண்மை இப்படி ஒரு கஷ்டமான நிலைமை வரைக்க டயலாக் என்ன எவ்வளவு டவர் இருக்குடா. டயலாக் யோசிப்பாரு எவ்வளவு டவர் இருக்கு. நார்மல் போல டயலாக்ல போகல எனக்கு அவசரத்துக்கு என்ன செய்யணும் இப்ப நாங்க அம்மா அப்பா இருக்கிறோம் இன்னும் ஒன்றும் தெரியாது நீ என்ன செய்யணும். இடைக்காலத்துல எல்லாம் கட்டாயமா வடிவமைப்பு எல்லாம் தேவைதானே. கோல் சாதாரண ஒரு கோல் தான் அடிக்கும். அதான் கோல் அடிக்க கூட இல்லாம இருந்தா அது என்ன நினைப்பு. டயலாக் ஏர்டெல் ரெண்டுமே ஒரே ஆகல் நினைப்பு. டயலாக்காரர் தான் ஏர்டெல்லாம் வச்சுக்கிறாங்க. சிக்னல் தருது, சிக்னல் ஃபுல்லா காட்டுது. ஆனா கோல் போகுது இல்ல, நெட்வொர்க் இல்ல. ரெண்டாவது யூஸ் பண்ணி இப்ப ஃப்ரீயா 1 GB கொடுத்தவங்க அது என்னத்துக்கு தெரியும். மொபிட்டல்ல மட்டும்தான் ஒழுங்கா வேலை செய்யும். இப்ப திடீரென்று ஒரு அனர்த்தம் வந்தாலும் மொபிட்டல்லாம் இனி சேனல் நம்பிவாங்க. ஏல போக போக தொடர்ந்து வாகனங்கள் நிக்குது இங்க. இப்ப திடீரென்று ஒரு மழை பெஞ்சா எல்லாரும் எடுத்துட்டு ஓடிடுவாங்களே. சர்வதேச விளையாட்டுறங்க காட்டுவாங்க. சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுறாங்க. அதை ஏற்கனவே நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி விட்டதால வேணாம் நினைக்கிறேன். அது எல்லா இடத்துலயும் இப்ப பெருசா போகுதுன்னு. அது முழுசா கட்டி முடிய அதுக்கேற்ற வேலை செஞ்சிருவாங்க நினைக்கிறேன். இல்லாட்டி அது கஷ்டம் அங்க அதுல தொடர்ந்து வைக்கிறது. படத்துலதான் முந்தி நாங்கள் வந்து தூண்டில் ஓட்டு ஒன்று நிக்கிறது. அந்த வளைவுகள்ல தான் தூண்டில் ஓட்டு ஒன்று நிக்கிறாங்க. இப்ப அதுல ஆக்கள் நிக்கிறா போல. அதுல அந்த ரோட் பழமையாவே போட்டோ ஷூட்டுக்கு தான். அந்த மந்ததீவு ரோட்ன்றது எல்லாரும் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு போட்டோ எடுக்கிறது தான் கூட. நாங்க தான் அதுக்குள்ள போய் மீன் பிடிக்க வேண்டியது. அதாவது தூண்டில போட்டு எங்களுக்கு வீட்டை இருக்க விசரா இருந்ததுன்னா சும்மா ஒழிக்கிட்டு போய் அது ஒரு ஹொபி மாதிரி போயிட்டு தூண்டில போட்டுட்டு இருக்கிறது. இருட்டி போயிருக்கட்டும். இந்த மதகுலாம் நாங்க இருந்து மீன் பிடிக்கிறது. இதை தாண்டினா அங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயில் அடிக்கி போனோம்னா அதுக்கு பக்கத்துல ஒரு இதொண்டு போவோம். அவடத்துல நின்று மீன் பிடிக்கிறேன் நான். ஏன்னா சின்ன சின்ன மீன்கள் அதுக்குள்ள வருமா. இப்போ சும்மா பெம்பலா நின்று 2-3 பேர் சேர்ந்து நின்றுட்டு மீன் பிடிச்ச கொண்டு தெரிய பெம்பலா இருக்கு. இப்ப நான் சிறுதீவு பக்கம் போய் பார்ப்போம் என்ன மாதிரியா. ஏன்னா அங்க மழை பெஞ்சா நார்மலா அந்த இடத்துல தண்ணி நிற்கும். ஓரளவு ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச அளவுக்கு நிற்கும். இப்ப இந்த புயல் வந்துட்டு போன பிறகு எப்படி இருக்கு அந்த இடம் வந்து போய் பார்ப்போம். எப்பயுமே எந்த டெவலப் எடுத்தாலும் கொஞ்சம் ரோவா எடுக்க பழகினீங்கன்னா உன்னை பிடிக்கும். இதை கட் பண்ணுவாங்க. இப்ப அதுல பர்த்டே ஒன்றுக்கு செட் பண்ணி கொண்டிருக்கிறோம் போல. நாங்க இடையில வீடியோட வந்துட்டோம். ஆனா ரோட்ல செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதுல வாகனம் போய் வரும். இங்கால வாகனங்கள் நிக்குது. அதுல அந்த சின்ன மதம் இருந்தது தானே. அதுக்குள்ள தண்ணி வடிவா போயிட்டு வந்தோன் இருந்தது. கொஞ்சம் அளவான தண்ணி அது. அட கொஞ்சம் கிளீனா இருந்தது. இப்ப இதுல பார்த்தா கொஞ்சம் கருப்பா இருக்கு தானே. அதுக்குள்ள கொஞ்சம் கிளீனா இருந்தது இன்னும்.
ஆனா நார்மலா அந்த மலைக்கு வர அளவுக்கு இல்லையே இந்த புயலுக்கு பிறகு இடத்துல தண்ணி. அங்க போய் காட்டப்படியே திரும்ப காட்டுவோம் மங்கால என்னண்டா இங்க கண்டல் தாவரங்கள் கூட வச்சிருப்பாங்க இந்த இப்படியான இடங்கள்ல. இங்க தண்ணி கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இது என்னடா கப்பல் எடுத்துட்டு உள்ள கூட்டின்னு வரும். சோலார் போட் இருக்கு. இதுல ஆக்கள் வந்தா இப்ப நார்மலா கூட்டி கொண்டு போவாங்க. நான் இது வந்து ட்ரை பண்ணது இல்லை. பாபிக்யூ பார்ட்டி போட் இருக்கு.